அனைவருக்கும் வணக்கம். கழுத தெஞ்சி கட்டரமான கதையா திமுக ஆட்சி மக்களால் தினம் தினம் வெறுக்கப்பட்டு கொண்டிருக்கு. திமுக ஆற்றக்கூடிய அநீதிகளை, அவலங்களை, அக்கிரமங்களை, அயோக்கியத்தனங்களை நாம சொன்னா அது அவதூறு. திமுக ஆட்சி என்பது அதிகாரிகளுடைய ஆட்சி நடைபெறுது. முதலமைச்சருக்கு எதுவும் தெரியல, முதலமைச்சர்கிட்ட எதுவும் போய் சொல்றதில்ல. திமுக மக்களை ஒரு ஓட்டு வாங்குற எந்திரமாக தான் பார்க்கறதே ஒழிய எந்த நலத்திட்டங்களும் உருப்படியாக செய்யல அப்படின்னு சொன்னா அது அவதூறு. நம்ம சொன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் பன்ருட்டினுடைய உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் திமுக ஆட்சி குறித்து கேட்ட கேள்விகளுக்கு திமுக காரன் யாருக்கிட்டையும் பதில் இருக்குமான்னு தெரியல. அது கேள்வின்னு சொல்ல முடியாது, நாக்கப்புடுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுமாங்கல்ல, அப்படி கேட்டிருக்காரு மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்கள். என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, திமுக ஆட்சியில் சரியான வெள்ள நிவாரண பணிகள் நடைபெறவில்லை, திமுக அமைச்சர்கள்லாம் கொம்பு முளைச்சது போல திரிகிறாங்க, திமுக ஆட்சியில் அதிகாரிகள்லாம் தாந்தோண்டித்தனமாக திரிகிறாங்க, மக்களுக்கு என்ன நீங்கள் 2000 ரூபா பிச்சை போடுறீங்களா, சாராயம் குடித்து, அதுவும் கொழுப்படுத்து சாராயம் குடித்தவனுக்கு 10 லட்சம், வெள்ளத்தில் செத்து போனவங்களுக்கு 2 லட்சமா? இல்லை, வடநாட்டு மக்களை, வட மாவட்ட மக்களை நீங்கள் என்ன நினச்சிங்க? சென்னைக்கு 1000, நெல்லைக்கு 1000, வட மாவட்டத்துக்கு மட்டும் 2000மா? இது என்ன பிச்சையா என்று கடுமையான வார்த்தைகளில் திமுக ஆட்சி குறித்து பல விமர்சனம் முன் வச்சிருக்காரு. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஏன் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டார்? திடீர் யானோதயம் என்ன? திமுகவுக்கும் அவருக்குமான உறவு எப்படி இருக்கிறது? அவர் திமுக கூட்டணியிலே நீடிப்பாரா இல்லை கூட்டணி மாற போறாரா அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். ஓட்டு கேட்டு போகும்போது மட்டும் கூட்டணி கட்சி தலைவர்களை முன்னாடி நிப்பாட்டுவீங்க. அப்போ அமைச்சர்கள்லாம் ஃபோன் பண்ணி பேசுவீங்க. நீங்கள் ஜெயிச்சு அமைச்சராயிட்டா உங்கள் வீட்டு வேலைக்காரன் விட்டு பேச விடுறது, தபேல்தாரை விட்டு பேச விடுறது, உங்கள் அசிஸ்டண்ட் விட்டு பேச விடுறது, அமைச்சர் பிஸியாக இருக்காரு, அமைச்சர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, அமைச்சர் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு, அமைச்சர் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறது. அமைச்சர் ஆய்வுக்கு வந்தால் கூட கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறது கிடையாது. அமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் போட்டால் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் சொல்கிறது கிடையாது. கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுக்கு பின்னாடி சேர போட்டு உட்கார வச்சிருது, முதலமைச்சருக்கு சரிசமமாக உட்கார வைக்கிறது கிடையாது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ எங்களை பார்த்தா என்ன உங்களுக்கு என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டோமா? நாங்கள் எங்களுக்கும் தன்மான சுயமரியாதை இருக்குது, அதுவும் அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம், மனம், நாணம், பயிர்ப்பு இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற பயிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் கொதிச்சிருக்காரு. ஏன் அப்படி கொதிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, சென்னையில் வெள்ளம் வந்த பொழுது தமிழ்நாடு அரசு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்தது. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளம் வந்த பொழுது 6000 ரூபாய் கொடுத்தது. ஆனால் இப்பொழுது வட மாவட்டங்கள், குறிப்பாக திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இந்த மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பு உள்ளாகிறது. சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 2000 ரூபாய் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கிறது. அதுவும் என்னுடைய பன்ருட்டி தொகுதி, அதாவது வேல்முருகனுடைய பன்ருட்டி தொகுதிக்கு அதிகமான பாதிப்புகள் நாங்கள் வச்சுக்கோம். ஒரு விவசாய நிலம் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 50,000 கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல. நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு 10,000 கொடுக்கணும் கேட்டிருந்தோம், அதை கொடுக்கல. நீங்கள் இது நம்ம விவசாயிகள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. சென்னையில் விவசாயம் பாதிக்கப்படலை, மக்கள் பாதிக்கப்பட்டான், இங்கே விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கான். நீங்கள் கள்ளச்சாராயத்தில் கொழுப்படுத்து குடிச்சவனுக்கு 10 லட்சம் கொடுத்துவிட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது 2000 கொடுத்தீங்கன்னா இதில் என்ன அர்த்தம் இருக்குது? இது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? முதலமைச்சருக்கு அதிகாரிகள் எதுவுமே சொல்கிறதில்லைன்னு சொல்லி வேல்முருகன் முழு பூசணிக்காவை சோத்தில் மறைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பூசணிக்காவை கொண்டு நடுத்தரில் உடைச்சிருக்காரு. அதிகாரிகள் கையில் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி இருக்கிறது என்று நாம் சொன்னபோது விமர்சனம் செய்த திமுகவினர் இப்பொழுது திமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருந்து திமுகவுடைய வெற்றிக்காக பாடுபட்ட உதயசூரியன் சின்னத்திலேயே நின்ற, சொல்லப்போனால் ஒரு திமுகவுடைய எம்எல்ஏ மாதிரி தான், உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டி போட்ட சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் கேள்வி கேட்கிறார். இதுக்கு திமுக என்ன பதில் சொல்ல போகுது? ஓட்டு கேட்கும் போது மட்டும் நாங்க கூட்டணி கட்சி தலைவர், நீங்க அமைச்சராகி சைரன் காலில் போலீஸ் அதிகாரி பட கலெக்டரோட எஸ்பியோட நீங்க ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பா வரும்போது உங்க வீட்டுல இருக்க வேலை செய்யணும், உங்க உதவியாளர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார். எனக்கு சுயமரியாதை இருக்குது, தன்மானம் இருக்கு இல்லையா? 4 ஆண்டு காலம் அமைதியாக இருந்த வேல்முருகன் அவர்கள் இப்பொழுது எதற்காக பேசுகிறார்? அப்ப அதிமுக கூட்டணிக்கு தாவ போறாரா? திமுக கூட்டணி வெளிவர போறாரா? அதிமுக வேல்முருகன் பேரம் பேசிட்டாருங்க. திமுக 1 சீட்டு கொடுத்துச்சு, 2 சீட்டு அதிமுக தரேன்னு சொல்லிச்சு.
அந்த 2 சீட்டில் ஒரு சீட் இவருக்கும், இன்னொரு சீட்டு இவர் கூட சேர்ந்து திருச்சியில் கூட்டம் போட்ட அந்த கும்பலில் ஒருத்தருக்கும் கொடுக்கறதா பேசிட்டாங்க. அதனால தான் வேல்முருகன் திமுக குறித்து பேசுறாரே ஒழிய திமுகவுடைய தவறுகள் மீது உண்மையிலே இது கண்டுபிடிச்சோ மக்கள் மீது அக்கறை கொண்டோ வேல்முருகன் ஒன்றும் பேசலை. அவருக்கு சீட்டு அதிமுக 2 தர்றேன்னு சொன்னதுனால, கொஞ்சம் நோட்டுகளும் தர்றதுன்னு சொன்னதுனால இங்கே ஒத்த சீட்டு தான் கிடைக்கும், அங்கே 2 சீட்டு கிடைக்குது அப்படிங்கிறத தான் பேசுகிறாரு. வேல்முருகன் என்ன திடீர் யோக்கியனா மாறிவாரா அப்படின்னு பல பேர் சமூக வலைதளங்களை விமர்சனம் பண்ணாங்க. இந்த வேல்முருகனுக்கு 2006லேருந்து 2011 திமுக ஆட்சியில் நடந்த ஆற்றுமணல் கொள்ளைகள் தெரியாதா? கனிமவள கொள்ளைகள் தெரியாதா? இயற்கை வள சுரண்டல் தெரியாதா? இதே வேல்முருகனுக்கு இன்னைக்கு தமிழில் விடுதலை குறித்து பேசுகிற வேல்முருகனுக்கு, தனித்தமிழிலம் கேட்கிற வேல்முருகனுக்கு, புலிகளுக்காக பேசுகிற வேல்முருகனுக்கு அந்த இயக்கம் வீழ்ந்து போனதற்கும் அங்கே இவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்ததற்கும் திமுக ஏதோ ஒரு வகையில் துணை நின்றது, துரோகம் செய்தது என்பது தெரியாதா? தெரியும். நூற்றுக்கணக்கான கோடி மக்களுடைய வரி பணத்தை ஊழல் செய்து கொள்ளடித்துக் கொண்டார்கள் அதிகாரிகள் துணையோட. இந்த திமுக ஆட்சியில், திமுக ஆட்சி வந்த பிறகு அநீதிகளை எதிர்ப்பவன் வேல்முருகன், அடக்குமுறை எதிர்ப்பவன் வேல்முருகன், அநீதி செய்வன் முதலமைச்சராக இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அது பாமகவே இருந்தாலும் அநீதிகளை எதிர்ப்பவன் தான் வேல்முருகன். இந்த வேல்முருகன் தமிழில் விடுதலைக்காக பேசியிருக்கிறேன், தமிழில் மக்களுக்காக பேசியிருக்கிறேன், அன்னைக்கே இயக்கத்துக்காக நான் பல்வேறு வழக்குகளை சந்தித்திருக்கிறேன். இந்த வேல்முருகன் பேசித்தான் தமிழ்நாட்டில் மருத்துவ கல்லூரிகள் வந்துச்சு, இந்த வேல்முருகன் பேசித்தான் தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி வந்துச்சு, இந்த வேல்முருகன் பேசித்தான் விவசாயிகளுக்கான பல உதவி திட்டங்கள் வந்துச்சு, இந்த வேல்முருகன் பேசித்தான் இன்றைக்கு மாநில சுண்டல் விற்கிற குழந்தைகளுக்கு நலத்திட்டங்கள் வந்துச்சு என்று அடுக்கடுக்காக பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேல்முருகனுக்கு தமிழ்நாட்டில் இந்த 4 ஆண்டு காலத்தில் திமுக அரசால, திராவிட மாடல் அரசால எத்தனையோ பொய் வழக்குகள் தமிழ் தேசியவாதிகள் மீது போடப்பட்டதே, அப்போதெல்லாம் ஏன் அவர் வாய் திறக்கவில்லை? இந்த வேல்முருகன் விவசாயிகள் மீது குண்ட சட்டம் போட்ட போது ஏன் வாய் திறக்கவில்லை? இந்த வேல்முருகன் தமிழ்நாட்டில் சாகர்மாலா, பாரத்மாலா, 8 வழிச்சாலை இது போன்று திமுக அரசு வந்த பிறகு பரந்தூர் விமானத்துக்காக 980 மக்கள் போராடுறாங்களே, அது குறித்து ஏன் அவர் பேசலை? இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் எத்தனையோ அடக்குமுறை, ஒடுக்குமுறை, கஞ்சா போதை, மது போதை என்று நித்தம் சட்டம் ஒழுங்கு சீரழிக்கிறதே, அதையெல்லாம் சகித்து கொண்டு ரசித்து கொண்டிருந்தாரா அப்படிங்கிற விமர்சனத்தையும் அவர் மீது பலர் வச்சிருக்காங்க. என்னதான் விமர்சனங்கள் வேல்முருகன் மீது வைக்கப்பட்டா கூட அவர் கேட்கிற கேள்வியில் நியாயம் இல்லைன்னு ஒதுக்கிட முடியாது. அவர் கேட்கிற கேள்வியில் அறம் இல்லை என்று ஒதுக்கிட முடியாது. அவர் கேட்குற கேள்வியில் உண்மைத்தன்மை இல்லைன்னு ஒதுக்கிட முடியாது. அவர் கேட்பது ஒன்று தான், இந்த மாதிரியான பேரிடர்களில் இறந்து போனால் அந்த மக்களுக்கு 25 லட்ச ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. வெள்ளத்துலேயோ இந்த மாதிரி விபத்துகள்லையோ பேரிடர்கள்லையோ இறந்து போனால் அவங்களுக்கு 25 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒருத்தருக்கு 6 லட்சம், ஒருத்தருக்கு 10 லட்சம், ஒருத்தருக்கு 2 லட்சம் அப்படின்னு பாரபட்சம் பார்க்காதீங்க. உயிர் என்பது எல்லாருக்கும் ஒன்று தானே, உயிர் வலி என்பது எல்லாருக்கும் ஒன்று தானே, இழப்பு என்பது எல்லாருக்கும் ஒன்று தானே. அதையே நீங்கள் செய்ய மாட்டீங்கிற கோரிக்கையை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வேல்முருகன் கேட்பதில் என்ன தப்பு இருக்குங்கிறேன். வடதமிழ்நாடு என்ன பாவம் செஞ்சது? எதுக்குங்க பிச்சையா போடுறீங்க? 2000 ஒரு குடும்ப அட்டைக்கு, சென்னைக்கு 6000, தென் மாவட்டத்துக்கு 6000. நீங்க வெடி விபத்து ஏற்பட்டா ஒரு உயிர், வெள்ள சேதம் ஏற்பட்டா 1, சுனாமி ஏற்பட்டா 1. ஏன் ஒரு உயிர் போச்சுன்னா தமிழ்நாடு அரசு ஒரு பாலிசி முடிவா ஒரு உயிருக்கு 25 லட்சம். வேல்முருகன் அவர்கள் கேட்பது போல அமைச்சருக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அமைச்சர்கள்லாம் தரையிறங்கி வரணும்யா. அமைச்சர்கள் கூட்டணி கட்சி வரும்போது வாங்க வேல்முருகன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்கள் தான் எல்லாமே நிச்சயம் ஐயாவுக்கு பிறகு உங்களை தான் பண்ருட்டி நெய்வேலி மக்கள் ஐயாவாக பார்க்குறாங்க. அவர் என்ன ஐயா, நீங்கள் தான் ஐயா அப்படின்னு பேசியிருக்கீங்க. அப்போ ஒரு கூட்டணிக்கு வரும்போது அவரோட தயவு உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு, அவருடைய வாக்குகள் தேவைப்பட்டிருக்கு. பண்ருட்டியில் அவருக்கு ஒரு சாலிடான ஓட் பேங்க் வச்சுருக்காரு, நெய்வேலியில் அவருக்கு ஒரு ஓட் பேங்க் வச்சுருக்காரு. அந்த ஓட் பேங்க்லேருந்து உங்களுக்கு சில்லறைகள் தேவைப்பட்டிருக்கு. கூட்டணிக்கு வந்த பிறகு அவரையும் நீங்கள் கவனிக்கணும்ல. நீங்கள் மட்டுமே சம்பாதிச்சிட்டு இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் மட்டுமே சம்பாதிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அவரும் 4-5 அவர் கூட 4 பேர் வர்றாங்க, 4 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் பல போக்குவரத்துகள் இருக்கும், அவங்களுக்கு இருக்கும், பல தேவைகள் இருக்கும். அதை பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? அதை பண்ணாமல் நீங்கள் விட்டதுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ அதிமுக அவரை மஞ்சள் துண்டு போட்டு கையை குளிக்க ஒத்துவருமா ஒத்துவராது, இது ஒத்து வரும், இது ஐயோ செல்லுபடி ஆகாது, இது ஓகே, இது ஓகே, இது ஓகேன்னு ரெட்டலையை காட்டிருக்காங்க. ரெட்டலை இப்படி காட்டிருக்காங்க, இப்படி காட்டினோடனே படிச்சிச்சு, போயிட்டார். போகிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்தாச்சு. நம்ம ஏற்கனவே சாட்டல் காணொலி வெளியிட்டிருந்தோம், அதிமுகவுக்கு தாவும் வேல்முருகன் அப்படின்னு போட்டிருந்தோம். இப்போ
அதிமுகவுக்கு போகும்போது சும்மா போக முடியுமா? சரி போகிறதே போகிறீங்க, அந்த நாயை சூன்னு விரட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ திமுகவை விரட்டிக்கிட்டு இருக்காப்புல. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி